ரீசென்ட் டைம்ல இந்த ஸ்டோரியா அதிகமா கேள்விப்பட்டிருக்கும். இந்த ஏஐ தீம், செமிகண்டக்டர் தீம்ல இருக்கக்கூடிய எல்லாமே அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். இப்போ நாஸ்டாக்கே எடுத்தீங்கனாலும் கடந்த ஒரு வருஷத்துல 30% மேல கொடுத்துரும். 5 வருஷத்துல பார்த்தா 100%க்கும் மேல கொடுத்துரும். அதே பீரியட்ல இந்தியன் மார்க்கெட்டை பார்த்தோம்னா எந்த ரிட்டர்னுமே பெருசா வந்திருக்கு. அதே மாதிரி இண்டிவிஜுவலா செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸான என்விடியாவோ இல்ல மைக்ரானோ, சாண்டிஸ்கோ இல்ல எஸ்கே ஹைனிக்ஸ்லாம் எடுத்தோம்னா எக்கச்சக்கமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். ஸோ ஓவராலா இந்த ஏஐ தீமுக்கான ஹைப் ரொம்ப எக்கச்சக்கமா இருக்கும். யூஎஸ் மார்க்கெட், தாய்வான், கொரியால தான் ஏஐ சம்பந்தப்பட்டு எல்லாமே இருக்கு. அங்கதான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரீசென்ட் டைம்ஸ்ல ரொம்ப அதிகமா கேட்டுட்டு வரும். ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா ஒன்னு பார்ப்போம். இப்போ ஜனவரி 1 2000ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நிப்டி 50 கிட்டத்தட்ட 1450% அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அதே பீரியடுக்கு நாஸ்டாக் 100ல இருந்து 700%க்கும் குறைவான ரிட்டர்ன் தான் வந்திருக்கு. அதாவது ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய யூஎஸ் இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய நாஸ்டாக் 100 நிப்டி கூட பார்க்கும்போது பாதிக்கு பாதியான ரிட்டர்ன் மட்டும் தான் கொடுத்திருக்கு லாங் டர்ம் பீரியட்ல. ஏன் ஸ்பெசிஃபிக்கா இந்த பாயிண்ட் எடுத்து கம்பேர் பண்றேன்னா, இப்போ எப்படி ஏஐக்கு நம்ம ரொம்ப பெருசா ஹைப்பும் நிறைய கம்பெனிஸும் அதிகமா செலவு பண்ணுதோ அதே மாதிரியான ஒரு ஈவென்ட் 2000ல நடந்துட்டு வந்தது. அப்போ இருக்கிறதுலே ரொம்ப பெரிய விஷயம் கன்சிடர் பண்ணப்பட்டது இன்டர்நெட். அதாவது இன்டர்நெட் அறிமுகமாகி அது எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய எர்லி பீரியட் தான் அந்த 2000தோட .com பபிள்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பாயிண்ட்ல எந்த கம்பெனிலாம் இன்டர்நெட் சார்ந்து இன்வெஸ்ட் பண்ணிச்சோ இல்ல பேர்ல .comனு வச்சிருந்தோ அது எல்லாமே கண்ணா பின்னாடி ஏறிச்சு. அதாவது 10 நாள்ல 70%, 2 மாசத்துல 700% சொல்லிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய ராலி அந்த பாயிண்ட்ல நடந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் ஏஐ தீம்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சாண்டிஸ்க் எடுத்தோம்னா 2-3 மாசத்திலே 3 மடங்கு வளர்ந்திருக்கும். அதே மாதிரி மைக்ரான் எடுத்தாலும் அதே ஸ்டோரி தான் பிளே அவுட் ஆயிருக்கு. ஆனால் இந்த .com பபிள் தான் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்லயே ரொம்ப பெரிய கிராஷ்னே சொல்லலாம். அதாவது அப்ப விழுந்த நாஸ்டாக் 100 ரிகவர் ஆகிறதுக்கு 16 வருஷத்துக்கும் மேல ஆச்சு. இந்த வீடியோல 3 விஷயம் கவர் பண்ண போறோம். ஒன்னு, 1999ல இன்டர்நெட் எப்படி ஹைப்பா இருந்ததோ அதோட சிமிலாரிட்டிஸ் இப்ப இருக்கக்கூடிய ஏஐ பபிள்ல என்ன இருக்கு, அதே மாதிரி இந்த ஏஐ பபிள் பஸ்ட் ஆச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய பணம் எந்த தீம்க்கோ இல்ல எந்த செக்மெண்ட்டுக்கோ ஃப்ளோ ஆகும். அடுத்து ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரா இந்த ஏஐ பஸ்ட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னா என்னென்ன இடிஎஃப்ஸோ இல்ல என்ன கான்ட்ரேரியன் பெட் பர்சனலா நான் எடுப்பேன்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் டேட்டாவோட டீடைலா பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். முதல்ல .com பபிள்க்கும் இப்ப இருக்கக்கூடிய ஏஐ பபிள்க்கும் இருக்க சிமிலாரிட்டிஸை கிளியரா புரிஞ்சுப்போம். அந்த பாயிண்ட்ல இன்டர்நெட் சார்ந்து எந்த கம்பெனி இருந்தாலும் அதை அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு மார்க்கெட் ரெடியா இருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய கம்பெனிஸ் 200 PE 300 PEன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஓவர் வேல்யூவேஷன்ல ட்ரேட் ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு ரொம்ப பெரிய கம்பெனியை சொன்னா சிஸ்கோ எடுத்துவோம். சிஸ்கோ தான் அடுத்து இன்டர்நெட்லயே ரொம்ப பெரிய கம்பெனின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி வேல்யூவேஷன் ஷூட் அப் ஆகி 200 PEக்கு மேல ட்ரேட் ஆச்சு. அந்த பாயிண்ட்லயே அது 500 பில்லியனுக்கும் மேற்பட்ட மார்க்கெட் கேப்ல ட்ரேட் ஆயிடுச்சு. அங்கிருந்து கிராஷ் ஆன கம்பெனி அந்த பிரைஸுக்கு மறுபடியும் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 25-26 வருஷம் ஆச்சு. அதாவது 2000 பீக்ல இருந்து விழுந்து மறுபடியும் அதே வேலையை அந்த ஸ்டாக் பிரைஸ் தொடர்றதுக்கு 25 வருஷத்துக்கும் மேல ஆயிடுச்சு. ஸோ தப்பான ஸ்டாக்ல, தப்பான தீம்ல, தப்பான பிரைஸ் பாயிண்ட்ல என்டர் ஆனோம்னா 2-3 டிகேடுக்கும் ரிட்டர்ன் இல்லாம மாட்டுவோன்றதான் இந்த டேட்டா கிளியரா காட்டுது. இப்போ இந்த பாயிண்ட்ல Q2 2024ல இருந்து S&P 500ல இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட கம்பெனி அவங்களோட எர்னிங் கால்ஸ்லயும் ஏஏன்ற வார்த்தையை கட்டாயமா உபயோகப்படுத்தணும்னு சொல்லிட்டு உபயோகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதாவது 500 கம்பெனில 200க்கும் மேற்பட்ட கம்பெனி ஃபோர்ஸ்ஃபுல்லா ஏஐ இருந்தா நம்மளுக்கு நல்ல வேல்யூவேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு சும்மா ஏஐயோட மென்ஷனை அதிகமா மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல அதிகமா இன்வெஸ்டும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் 2023ல யூஎஸ்ல நடந்த ஐபிஓல 3ல ஒரு கம்பெனி அவங்களோட மெயின் பிச்சே ஏஐ சார்ந்ததா வச்சிருக்காங்க. அதாவது ஏஐல நான் இதை பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த பிச்சில தான் ஐபிஓவே பண்ணாங்க. அதுல நிறைய கம்பெனிஸை எஸ்இசின்னு சொல்லக்கூடிய ரெகுலேட்டர், அதாவது இங்க செபி இருக்க மாதிரி அந்த ஊர்ல எஸ்இசின்றதா ரெகுலேட்டரி பாடி, அவங்க ஏஐ வாஷிங் ஒரு டேர்மே உருவாக்கி, அதாவது ஏஐயே யூஸ் பண்ணலனாலும் சும்மா அவங்களோட எர்னிங்ஸ் கால்லையோ இல்ல சும்மா அவங்களோட கம்பெனி ரிப்போர்ட்லயோ மென்ஷன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு லீகலாவும் ஆக்ஷனும் எடுத்திருக்காங்க. ஸோ 1999ல இன்டர்நெட் .comனு சொன்னா எப்படி காசு வரும்னு நிறைய கம்பெனிஸ் நினைச்சு அதுக்குள்ள வந்தாங்களோ அதே மாதிரி ஏஐ இந்த பாயிண்ட்ல இருந்துட்டு இருக்கு. இப்போ வேல்யூவேஷன்ஸ்க்கு வரும். சில்லர் கேப் ரேஷியோன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது மொத்த மார்க்கெட்டும் ஓவர் வேல்யூடா இருக்கா இல்ல அண்டர் வேல்யூடா இருக்கான்றது கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட்ல இது கிட்டத்தட்ட 41ன்ற ரேஞ்சில், ஹிஸ்டாரிக்கா இதோட ஆவரேஜ் 17-18ன்ற ரேஞ்சில் தான் இருந்துட்டு இருக்கும். இருக்கிறதுல ஹையஸ்டா போன பாயிண்ட்னு சொல்லணும்னா .com பபிள்ல 44 கிட்ட இருந்தது. ஆல்மோஸ்ட் அதுக்கு க்ளோஸா இந்த பாயிண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் கூட பார்க்கும்போது டேஞ்சரஸ்லி ஹைன்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வேல்யூவேஷன்ல இந்த பாயிண்ட்ல மார்க்கெட் இருக்கிறது தான் இது இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி பஃபெட் இண்டிகேட்டர் இன்னொன்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டோட மொத்த உற்பத்தி திறனான ஜிடிபி கூட கம்பேர் பண்ணும்போது அந்த நாட்டோட மார்க்கெட் கேப் எப்படி இருக்குன்றதுக்கான ரேஷியோ தான் இந்த பஃபெட் இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் அதிகமாக மார்க்கெட் ஓவர் வேல்யூடா இருக்குன்னு அர்த்தம். 2000ல 140ன்ற ரேஞ்சில இருந்து இன்னைக்கு 235க்கும் மேல இருக்கு. அப்படின்னா .com பபிள் கூட கம்பேர் பண்ணும்போது அதை விட எக்ஸ்ட்ரீம் ஓவர் வேல்யூவேஷன்ல இந்த பாயிண்ட்ல யூஎஸ் மார்க்கெட் இருந்துட்டு இருக்கு. அதை விட இன்னொரு ரொம்ப பெரிய பிரச்சனை தான் கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க். அதாவது S&P 500ன்னு சொல்லும்போது அதுல 500 கம்பெனிகள் இருக்கும். இந்த 500 கம்பெனில முத 10 கம்பெனி மட்டும் எவ்வளவு % அலோகேஷன் வச்சிருக்கின்றது, எவ்வளவு கான்சென்ட்ரேட்டடா அந்த மார்க்கெட் இருக்குன்றது
இருக்குன்றதை இண்டிகேட். 2000ல டாட் காம் பபுளோட பீக் அப்போ 27% கான்சென்ட்ரேஷன் மொத 10 கம்பெனில மட்டும் இருந்தது. அதாவது மொத்த 500 கம்பெனில 10 கம்பெனி 27%க்கும் மேலான அலோகேஷன் வச்சிருந்ததுன்னா ரொம்ப ஓவர் கான்சென்ட்ரேட்டடா இருக்குன்னு அர்த்தம். அதே இந்த பாயிண்ட்ல பார்த்தோம்னா 35க்கும் மேல போயிருக்கு. அது கூட கம்பேர் பண்ணும்போதும் டாட் காம் பபுளை விட ரொம்ப அதிகமான கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் யூஎஸ் மார்க்கெட்ல இந்த பாயிண்ட்ல இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல மைக்ரோசாஃப்ட், கூகுள், மெட்டா, அமேசான் இந்த 4 கம்பெனியும் சேர்ந்து 2024ல ஏஐக்காக மட்டும் $226 பில்லியன் செலவு பண்ணிருந்தாங்க. இதே 2025ல பார்த்தோம்னா $400 பில்லியன் மேல செலவு பண்ணாங்க. இப்போ 2026க்கு $700 பில்லியனுக்கும் மேல கைடன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் பார்க்கும்போது 70-75% ஏஐ கேபெக்ஸ் மட்டும் உயர்த்திக்கிட்டே வராங்க. ஆனா இந்த பெரிய கம்பெனி எல்லாமே சேர்ந்து ஏஐல பண்ணக்கூடிய ரெவென்யூ $150 பில்லியன் மட்டும் தான் இருக்கு. அவங்க செலவு பண்ற கேபெக்ஸ்ல இருந்து ரெவென்யூக்கு இருக்க கேப் மட்டுமே ரொம்ப அதிகமா இருக்கு. இன்ஃபேக்ட் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸும் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனியும் இந்த கேபெக்ஸை சுத்தி நிறைய கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. நிறைய செலவு பண்ணி கம்மியான ரிட்டர்ன் இருக்கிறதுல பெரிய பிரயோஜனமும் கிடையாது. அதுவும் எம்ஐடி நடத்தின ரிசர்ச்ல கிட்டத்தட்ட 95% கம்பெனிகள், அதாவது ஏஐ அடாப்ட் பண்றன்னு ஆரம்பிச்ச கம்பெனில 95% கம்பெனிகள் அதுல இருந்து 0% ரிட்டர்ன் வந்ததா தான் சொல்றாங்க. ஏஐ யூஸ் பண்றதால அவங்களுக்கு எந்த பெரிய பிரயோஜனமும் நடக்கலன்றதா இந்த ஸ்பெசிபிக் ரிசர்ச் பாயிண்ட் அவுட் பண்ணுது. சோ இந்த பாயிண்ட்ல 2000ல டாட் காம் பபுள்ல என்னெல்லாம் நடந்ததோ அது அப்படியே இந்த ஏஐ பபுளும் ரெப்ளிகேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இருக்கிறதுலே கண்ணா பின்னான்னு கேபெக்ஸ் நடந்துட்டு இருக்கு. அது பத்தாததுக்கு பஃபெட் இண்டிகேட்டர் அப்ப இருந்ததை விட மோசமாவும் இருக்கு. கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க்கும் அப்ப இருக்கிறதை விட மோசமா இருக்கு. ஷில்லர் கேப் ரேஷியோவும் அப்ப இருக்க பாயிண்ட் மாதிரி இப்பவும் இருந்துட்டு இருக்கு. சோ இந்த பாயிண்ட்ல யூஎஸ்ல ஏஐ தீம்ல பெட் பண்றோம்னா இந்த ஏஐ ஃபெயிலே ஆகாதுன்னு சொல்லி நம்பி பெட் பண்றதுக்கு தான் சமம். இப்போ 1999 இல்ல 2000 எடுத்தோம்னா அந்த பாயிண்ட்ல இன்டர்நெட்டுக்கு அதிகமா ஹைப் இருந்ததெல்லாம் உண்மைதான். நிறைய கம்பெனிஸ் கண்ணா பின்னா வேல்யூவேஷன்ல அவுட் ஆஃப் ரேஞ்ச் போனதெல்லாம் உண்மைதான். ஆனா 26 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இன்டர்நெட் உண்மையாவே ரொம்ப பெரிய ரெவல்யூஷனா தான் ஆச்சு. ஏஐயும் ஃபியூச்சர்ல ரொம்ப பெரிய ரெவல்யூஷனா தான் வரும். அதுல சர்வைவ் ஆகி வின் ஆகக்கூடிய கம்பெனிஸ் பெரிய அளவுல ப்ராஃபிட்டும் பார்த்திருப்பாங்க. ஆரம்பத்துல 2000ல இருந்து 2016 வரைக்கும் மார்க்கெட் எந்த பெர்ஃபார்மன்ஸும் பண்ணிருக்காது. அதே மாதிரி 2000ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் பார்த்தோம்னா நிஃப்டி 50 நாஸ்டாக்கை விட 2 மடங்கு ரிட்டர்ன் கொடுத்திருக்குன்னு பார்த்திருப்போம். ஆனால் அது டெக்னிக்கலி கரெக்டா இருந்தாலும் அதுல ரொம்ப முக்கியமான டேட்டா தான் கரன்சி. இப்போ நிஃப்டில இன்வெஸ்ட் பண்றோம்னா ஐஎன்ஆர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும். நாஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது யூஎஸ் டாலர்ல பண்ற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு 2000ல ஒரு நபர் நாஸ்டாக் கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்ணணும்னா அவரோட இந்திய ரூபாயை யூஎஸ் டாலரா கன்வெர்ட் பண்ணும். அந்த பாயிண்ட்ல ஒரு டாலர் 43 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இன்னைக்கு அதே யூஎஸ் டாலர் 95 ரூபாய்க்கும் மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ கரன்சி டிப்ரிசியேஷனும் போட்டு கணக்கு பண்ணோம்னா நாஸ்டாக் 100 நிஃப்டி என்ன ரிட்டர்ன் கொடுத்ததோ கிட்டத்தட்ட அதே ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கும். அதாவது நம்ம என்ன பாயிண்ட் கம்பேர் பண்றோம்னா நாஸ்டாக் 100 ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வரலாற்றிலே ஓவர் வேல்யூடா ரொம்ப பீக்ல இருந்தது. அந்த பாயிண்ட்ல தப்பா ஒரு இந்தியன் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் கரன்சி டிப்ரிசியேஷனால நம்ம மார்க்கெட் என்ன ரிட்டர்ன் இப்போ கொடுத்துருக்கோ அதே ரிட்டர்னை நாஸ்டாக் 100ல இருந்து எடுத்துக்க முடியும். அந்த பீக் பாயிண்ட்லயே ஒரு இன்வெஸ்டர் 1 லட்ச ரூபாய் நாஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு அதோட மதிப்பு 16 லட்சத்துக்கும் மேல இருந்திருக்கும். அதாவது சிஏஜிஆரா கணக்கு பண்ணா 11%க்கும் மேல இருக்கு. இதே பீரியடுக்கு நிஃப்டி 50யும் கிட்டத்தட்ட 11% தான் ரிட்டர்ன் கொடுத்தது. ஸோ ரொம்ப துரதிர்ஷ்டசாலி இன்வெஸ்டர் ஒஸ்ட் டைம் பண்ணி நாஸ்டாக்கை வாங்கி இருந்தாலும் இந்தியன் மார்க்கெட்டை விட பெட்டரான ரிட்டர்ன்ஸ் தான் பார்த்திருந்திருப்பார். ஸோ இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த கரன்சி டிப்ரிசியேஷன் ஒரு நெகட்டிவ் பாயிண்டா இருக்கு. ஆனா அதே இந்தியால இருந்து யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா கரன்சி டிப்ரிசியேஷனால மார்க்கெட்டை தப்பாவே டைம் பண்ணாலும் நல்ல ரிட்டர்ன் பார்க்க முடியும். அப்போ யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதே தப்பு கிடையாது. ஆனா இந்த பாயிண்ட்ல யூஎஸ்ல S&P 500 நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம்னாலும் அங்க கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்குன்றது தான் பெரிய பிரச்சனை. அதாவது ஏஐ ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இல்ல அந்த டாப் டெக் கம்பெனிஸ் மட்டுமே ரொம்ப பெரிய சிக்னிஃபிகன்ட் அலோகேஷன் வச்சிருக்கு. ஸோ இப்போ ஏஐ பபுளே பஸ்ட் ஆச்சுன்னா இந்த இண்டெக்ஸஸும் சேர்ந்து விழுன்றது தான் பெரிய பிரச்சனை. அப்போ 2000 டாட் காம் பபுள்ல மார்க்கெட்டே மொத்தமா விழும்போது எதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிச்சு, எங்க இருந்து பணம் எங்க ரொட்டேட் ஆச்சுன்றதை புரிஞ்சுக்கிட்டாலே இப்போ நம்ம என்ன பண்ணணும்ன்றதை நம்மளால ஓரளவு கணிக்க முடியும். ஸோ பேசிக்கா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதே ப்ராப்பரா ரொட்டேட் பண்றது தான். அதாவது எங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அந்த இடத்துக்கு பணம் மூவ் ஆயிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு போன வருஷத்தோட கடைசியில சில்வர்ல வாய்ப்பு இருக்குன்னு நிறைய இன்வெஸ்டர்ஸ் அங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. ஜனவரி வரைக்கும் அங்க நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அந்த பீக்ல இருந்து பெரும்பாலான ஸ்மார்ட் மணி எக்ஸிட் ஆயிட்டு அடுத்து ஏஐ தீமுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருப்பாங்க. அது ஒரு 3-4 மாசம் நல்ல ரன் அப் கொடுத்து ரொம்ப பெரிய யூஃபோரிக் ஸ்டேட்டுக்கு போகும்போது அந்த பணத்தையும் எடுத்துட்டு வேற எங்கேயாவது பார்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எங்க ரொட்டேட் பண்ணோன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு டாட் காம் பபுளுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்றதை கிளியரா பார்ப்போம். இப்போ மார்ச் 2000ல இருந்து அக்டோபர் 2002 வரைக்கும் தொடர்ந்து மார்க்கெட் கீழே விழுந்துட்டே இருந்தது. நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ் மட்டுமே 78% கிராஷ் ஆச்சு. அதாவது ஒரு பெரிய இண்டெக்ஸ் 78% கிராஷ் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட எல்லா பணத்தையும் இழந்ததுக்கு தான் சமம்னு சொல்லலாம். அந்த இண்டெக்ஸ் பழைய லெவலுக்கு வரதுக்கு 15 வருஷத்துக்கும் மேலாச்சு மொத்த ரிகவரி நடக்க. மொத்த மார்க்கெட் நாஸ்டாக் 100 78% கீழே விழுந்திருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய சில செக்டார்ஸோ இல்ல சில செக்மெண்ட்ஸ் மட்டும் நல்லாவே பாசிட்டிவ்ல இருந்து சொல்லலாம். உதாரணத்துக்கு கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ் சொல்லலாம். அதாவது கோகோ கோலா, ப்ராக்டர்
கேம்பிள் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இப்போ S&P 500 ஸ்டேபிள் செக்டார் அதே பாயிண்ட் இன் டைம்ல 37% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. மார்க்கெட்டே கீழே விழும்போதும் இந்த 3 வருஷத்துல பாசிட்டிவா இருந்த செக்டார் இந்த ஒரு செக்டார். அதே மாதிரி யூஎஸ்ல லிஸ்டா இருக்கக்கூடிய REITs 100% ரிட்டர்னும், கோல்டு 45% ரிட்டர்னும், ஸ்மால் கேப்ல வேல்யூ செக்மெண்ட் 80% வரைக்கும் ரிட்டர்னும், பர்க்ஷயர் ஹாத்வேயோட கம்பெனி மட்டும் 50% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்தது. அதாவது மார்க்கெட்டே கீழே விழும்போதும் டிஃபென்சிவா இருக்கக்கூடிய பெட்ல அதிகமான பணம் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு இடத்துல கிராஷ் ஆகுதுன்னா இன்னொரு இடத்துக்கு அந்த பணம் ரொட்டேட் ஆகுன்றதா இந்த டேட்டா கிளியரா சொல்லுது. ஆனா இதே பாயிண்ட்ல நிறைய பேருக்கு இன்னொரு கேள்வி இருக்கும். இப்போ இன்டர்நெட்ல வின்னான கம்பெனிகள் அது எப்படியும் நல்ல ரிட்டர்ன்ஸ் தானே பண்ணிருக்கோன்றதா நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். உதாரணத்துக்கு மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கோம். அப்போ 2000ல பெரிய கிராஷ் நடந்து அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லயும் அந்த கம்பெனி தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. ஆனா அது மொத்தமா ரிகவர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆச்சு. ஆரக்கிள்ன்ற கம்பெனியும் வின்னர் தான். ஆனா அது ரிகவர் ஆகிறதுக்கும் 14 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இன்டெல், சிஸ்கோலாம் கிட்டத்தட்ட 25 வருஷம் 26 வருஷம் ஆச்சு மொத்த ரிகவரி கொடுக்கிறது. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பாயிண்ட்ல கம்ப்யூட்டர்னு சொன்னாலே சிப்பு பண்ணக்கூடிய ஒரே ஒரு கம்பெனி இன்டெல் மட்டும் தான். இன்டெல் இல்லாம கம்ப்யூட்டரே கிடையாது. எப்படியா இருந்தாலும் இன்டர்நெட்டுக்கு கம்ப்யூட்டர் தேவை, கம்ப்யூட்டருக்கு இன்டெல் தேவைன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதுல பெட் கட்டிருப்பாங்க. அப்படி பீக்ல ஓவர் வேல்யூடா யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா 26 வருஷம் வரைக்கும் எந்த ரிட்டர்னுமே இருந்திருக்காது. 1-2 வருஷத்துக்கு ரிட்டர்ன் வரலனாலே மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் கோவப்பட்டு மார்க்கெட்டே தப்பு, SIP எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்தியன் மார்க்கெட்டை திட்டுறதை கேள்விப்பட்டிருப்போம். யாராவது ஒரு இன்வெஸ்டர் 26 வருஷம் ரிட்டர்ன் வராம தப்பான பாயிண்ட்ல வாங்கி அதை தொடருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நடக்காது. அதே தான் இந்த ஏஐ தீம்லயுமே. எதெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் வேல்யூடா ரொம்ப ஏறி போயிருக்கோ அதை இந்த பாயிண்ட்ல யார் சேஸ் பண்ணாலும் இதே மாதிரியான ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்னோட குளோபல் போர்ட்ஃபோலியோ எடுத்துப்போம். அதாவது மொத்த ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த பாயிண்ட்லயுமே சிக்னிஃபிகண்டா குளோபல் ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வரேன். அதாவது 100 ரூபாய் மொத்தமா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன்னா 35 ரூபாய் குளோபல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வரேன். அதே மாதிரி ஏஐ செமிகண்டக்டர் தீம்லயும் கடந்த 2 வருஷமா தொடர்ந்து இன்வெஸ்டும் பண்ணிட்டு வந்தேன். இந்த பாயிண்ட்ல ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸை ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல கொடுத்ததுனால அதுல என்னோட ப்ராஃபிட்டையும் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் கூட கிடையாது. இந்த ஏஐ தீம்ல இருக்கக்கூடிய ETF-ம் செமிகண்டக்டர் ETF மட்டுமே ஒரு சில மாசத்திலேயே 70% 100% சொல்லிட்டு ரொம்ப அதிகமான ரிட்டர்ன் கொடுத்து. எப்போ ஒரு அசெட் கேட்டகரி ரொம்ப ஸ்டீப்பா ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல ரிட்டர்ன் கொடுக்குதோ அதே அளவுக்கு அது விழறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம். அஃப்கோர்ஸ் மொமெண்டம்ல இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் அது தொடர்ந்து ஏறலாம். ஆனால் இந்த மாதிரி ஸ்டீப்பான ரன் அப் வந்து நமக்கு கிடைக்க வேண்டியதை விட ரொம்ப அதிகமான லாபம் கிடைச்சதுன்னு தெரிஞ்சதுன்னா அதை ப்ரிசர்வ் பண்றது நம்மளோட கடமை. ஸோ இந்த பாயிண்ட் இன் டைம்ல ஏஐ கான்சென்ட்ரேஷனை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்து எங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதுக்கு ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ உதாரணத்துக்கு பக்கெட் சொல்லணும்னா யூஎஸ்லயே இருக்கக்கூடிய டிஃபென்சிவ் பெட்ஸ், அதாவது ஹெல்த் கேர் செக்மெண்ட் இருக்கும். கடந்த ஒரு 3-4 வருஷமா பெருசா எந்த ரன் அப்புமே கொடுத்துருக்காது. ஆனா ரீசெண்டா இந்த ஒரு வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கும். அதே மாதிரி வேல்யூவேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தாலும் நல்லாவே அட்ராக்டிவா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஹெல்த் கேருக்கு உதாரணம் எடுக்கணும்னா டிக்கெட் டைப் பிளாட்ஃபார்ம்லயே நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மளால பார்க்க முடியும். உதாரணத்துக்கு இங்க வந்தோம்னா ஹெல்த் கேர்ல இருக்கக்கூடிய பாப்புலரான கம்பெனிஸ் எல்லாமே லிஸ்டா இருக்கும். அதுல என்னோட பிக் இந்த ETF இருக்கும். இந்த ETFல என்னென்ன ஹோல்டிங்ஸ் இருக்குன்றத போய் நம்மளால வெரிஃபை பண்ண முடியும். அதாவது எந்தெந்த ஹெல்த் கேர் கம்பெனிஸ்ல இவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு பார்க்க முடியும். அதே நேரத்தில் இதோட PE ரேஷியோ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 18க்கும் குறைவா தான் இருக்கு. அதாவது டெக் ஹெவி இண்டெக்ஸ் ஆன நாஸ்டாக் கிட்டத்தட்ட 35-40க்கு மேல PE இருக்கும்போது அதுல 20க்கும் குறைவான PE ஹெல்த் கேர் செக்டார் இருந்துட்டு. ஸோ வேல்யூ பேசிஸ்ல பார்க்கும்போது ஹிஸ்டாரிக்கலா இருக்கக்கூடிய ரேஞ்சை விட நல்ல அட்ராக்டிவான பொசிஷன்ல ஹெல்த் கேர் இந்த பாயிண்ட்ல இருக்கு. இந்த ETF-ஓட பீட்டாவையும் இங்க நம்மளால பார்க்க கிட்டத்தட்ட 0.5ல இருந்து 0.6 தான் இதோட பீட்டா இருந்துட்டு இருக்கு. அதாவது மார்க்கெட்டே 10% கீழே விழுந்தாலும் இது 5% தான் கீழே விழுன்றது பீட்டா இண்டிகேட் பண்ணும். அதே மாதிரி அப்சைட்லயுமே மார்க்கெட் 10% போனாலும் இது அதை விட குறைவான வாலட்டிலிட்டியில் 5-6% தான் மேலே போகுன்றது தான் இந்த நம்பர் இண்டிகேட் பண்ணும். ஸோ பேசிக்கா யூஎஸ்ல இருக்கக்கூடிய டிஃபென்சிவ் குவாலிட்டி பெட்னு சொல்லணும்னா எந்த கம்பெனிஸ்லாம் GPU சேல்ஸோ இல்ல சிப் சேல்ஸோ இல்ல ஏஐ நரேட்டிவோ நம்பி இல்லாம இருக்கோ அதுல எங்க வேல்யூவேஷன் இருக்கோ அதுல ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வரலாம். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா கன்சூமர் ஸ்டேபிள்ஸையும் எடுத்துக்கலாம். இங்க ஒரு பெரிய கம்பெனி சொல்லணும்னா ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் சொல்லலாம். இதோட PE இந்த பாயிண்ட்ல 21 இருக்கு. ஹிஸ்டாரிக்கலா இது 24 PEக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். இப்படி பார்க்கும்போது வேல்யூவேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல கொஞ்சம் அண்டர் வேல்யூடா இருக்குன்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இங்கே நம்மளால டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன் பார்க்க முடியும். அதாவது ரொம்ப ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு பார்க்க முடியும். செலிபிரிட்டின்னு சொல்லும்போது வாரன் பஃபெட்டோட ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங், அவர் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் அதிகமா ஹோல்ட் பண்றாரு, இல்ல ரே டாலியோ எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கேத்தி வுட் எடுத்து அக்ரெசிவ் இன்வெஸ்டிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னென்ன ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்ற கலெக்ஷனுமே இங்க நம்மளால பார்க்க முடியும். இதுல இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோ இல்ல ETF-லோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, டிக்கெட் டைப்ல US இன்வெஸ்டிங்காக அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது BOOSTN26 என்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கான ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷனும் ஃப்ரீயா கிடைக்கும். யூசுவலா வரக்கூடிய brokerage காஸ்ட்லயும் ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைச்சிட்டு வரும். இங்க இருக்கக்கூடிய இதர கலெக்ஷன்ஸ்மே இன்ட்ரெஸ்டிங் ஆனதுனே சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு US மார்க்கெட் கிராஷ் ஆக போகுதுன்னா அங்க இருக்கக்கூடிய பணம் இதர மார்க்கெட்டுக்கு ஸ்பில் ஓவர் ஆகும். உதாரணத்துக்கு குளோபல் மார்க்கெட்ஸ் கலெக்ஷன் பார்த்தோம்னா ஜப்பான் ஸ்பெசிபிக்கான ETF-ஓ இல்ல தாய்வானுக்குன்னு இருக்கக்கூடிய ETF-ஓ இல்ல சைனீஸ் ETF-ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டுக்கான ETF-மே இங்க நம்மளால பார்க்க முடியும். இதுல நீங்க கான்ட்ரேரியான
சரியான பெட் எடுக்கணும்னா யூரோப் மார்க்கெட்டோ இல்ல சைனீஸ் மார்க்கெட்டோ ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு என்னோட போர்ட்ஃபோலியோ எடுத்தீங்கன்னா சைனீஸ் மார்க்கெட் ரொம்ப வருஷமா எந்த ரிட்டர்னுமே கொடுக்கலன்றதுனால யூசுவலா மார்க்கெட்ல இருக்க கேபிட்டல் ரொட்டேட் ஆகணும்னு யோசிச்சாங்கன்னா அங்க கேபிட்டல் ஸ்பில் ஓவர் ஆகுன்றதுனால ஒரு சின்ன போர்ஷனும் அலோகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா பிரேசில் மார்க்கெட் எடுத்தீங்கன்னா அதோட ETF ஓட PE சிங்கிள் டிஜிட்ல இருக்கு. அதாவது வேல்யூவேஷன் படி ரொம்பவுமே அட்ராக்டிவா இருக்கக்கூடிய கம்பெனி தான் பிரேசில். அதுவும் வளர்ந்து வரக்கூடிய எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல ஒரு லீடிங் கண்ட்ரி தான் இந்த தீம். இப்போ இந்த ETFல இன்வெஸ்ட் பண்ணனாலும் சிம்பிளா பைன்ற பட்டனை கிளிக் பண்ணி எவ்வளவு அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ஃபில் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம்னா இந்த ETF நம்ம ஓன் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம இதை பை பண்றோம்னா பிரேசில் இருக்கக்கூடிய லீடிங் கம்பெனிஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுக்கக்கூடிய இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா அர்த்தம். இல்ல இன்னும் உங்களுக்கு AI தீம்ல நம்பிக்கை அதிகமா இருக்கு, அதுல மீதம் இருக்கக்கூடிய மொமெண்டம்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இண்டிவிஜுவலா ஸ்டாக்ஸ் வாங்குறதை விட அந்த AIக்குமே தனியா ஒரு ETF இருக்கும். அதுக்குள்ள என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னு பாருங்க. அந்த கம்பெனிஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த ETF-யுமே மொத்த பேக்கேஜாவும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது ஏதோ ஒரு AI கம்பெனி சரியா பெர்ஃபார்ம் பண்ணலனா ஆட்டோமேட்டிக்கா அந்த ETF-ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு பெட்டரா இருக்கக்கூடிய AI கம்பெனியை இதுக்குள்ள இன்க்ளூடும் பண்ணிடுவாங்க. அதனால டைவர்சிஃபிகேஷனால போர்ட்ஃபோலியோல டிராடவுனை ஓரளவுக்கு குறைவா வச்சிருக்க முடியும். ரிஸ்க்கும் ரிலேட்டிவ்லி இண்டிவிஜுவல் ஸ்டாக் கூட பார்க்கும்போது கொஞ்சம் குறைக்கவும் முடியும். AI டெஃபினட்டா ஃபியூச்சர்ல பெரிய விஷயமா இருக்கும். ஆனா வேல்யூவேஷன் ஓவரா இருக்கக்கூடிய எந்த அசெட்டையுமே சேஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை AI தீம்லயே ஏதாவது ஒன்னு அண்டர் வேல்யூடா இருந்ததுன்னா அதை ப்ரிஃபர் பண்றதுல பிரச்சனை கிடையாது. உதாரணத்துக்கு மைக்ரோசாஃப்ட்லாம் எடுத்தீங்கன்னா அதோட வேல்யூவேஷன் அட்ராக்டிவா தான் இருக்கு. AI-லயும் டாமினன்ஸ் இருக்கு, டெக்லயுமே டாமினன்ஸ் இருக்கு. அதனால எனி பாயிண்ட் இன் டைம் வேல்யூவேஷன் நல்லா இருந்தா மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்க. அதே மாதிரி எர்னிங்ஸ் வர வர வேல்யூவேஷன்ஸும் ரீசெட் ஆயிட்டே வரும். எர்னிங்ஸ் நல்லா வந்ததுன்னா PE ரேஷியோ குறைய ஆரம்பிச்சிடும். ஒருவேளை இப்போ வரக்கூடிய எர்னிங்ஸ் மெமரி கம்பெனிலையும் சிப் கம்பெனிலையும் கொஞ்சம் கொஞ்சமா டிஸப்பியர் ஆச்சுன்னா அதோட PE ப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப அது ஓவர் வேல்யூஷன் ஜோனுக்கு போயிடும். கடந்த ஒரு வருஷத்துல இந்த AI-லயும் செமிகண்டக்டர்லயும் கிடைச்ச ரிட்டர்ன்ஸை நிறைய பேர் எடுக்காதது காரணம் சுத்தமா குளோபல் எக்ஸ்போஷரே இல்லதான். என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா குளோபல் எக்ஸ்போஷர் ஒரு சின்ன போர்ஷனாவது இருக்கும். அப்படி இருந்தாதான் ஏதாவது ஒரு இடத்துல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா அதுல பார்ட்டிசிபேட் பண்றதும் நம்மளால முடியும். ஸோ குளோபல் மார்க்கெட்ல சுத்தமா இன்வெஸ்ட் பண்ணல, எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னே தெரியலனா இந்த வீடியோவோட பார்ட்னர்ஸான டிக்கெட் டேப் ஒரு நல்ல சாய்ஸாவே இருப்பாங்க. இதர பாப்புலர் US பிளாட்ஃபார்ம்ஸ் மாதிரி இல்லாம டிக்கெட் டேப் US இன்வெஸ்டிங்க கிஃப்ட் சிட்டி வழியா பண்றாங்க. அதாவது கிஃப்ட் சிட்டின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் ஹப். அதுக்குன்னு தனியா இந்தியன் கவர்மெண்டால ஏற்படுத்தப்பட்ட ரெகுலேட்டரி பாடியும் உண்டு. இதை இப்ஸ்கான்னு சொல்லுவாங்க. அந்த இப்ஸ்கா ரெகுலேட்டரியோட சேர்த்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய SEC-யோட ரெகுலேஷனும் கிடைக்கிறதுனால டபுள் ரெகுலேட்டரி ப்ரொடெக்ஷனும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும். டிக்கெட் டேப்ல ஃபிராக்ஷனல் இன்வெஸ்டிங்கும் அலோ பண்ணுவோம். அதாவது ஒரு மைக்ரோசாஃப்ட் ஸ்டாக் வாங்கணும்னா ஒரு ஸ்டாக்கோட விலை மட்டுமே கிட்டத்தட்ட $400 கிட்ட இருக்கும். இதை வெறும் $500 இல்ல $1000 நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். நமக்கு அதுக்கு ஈக்குவலண்டான ஃபிராக்ஷனல் போர்ஷன் கிடைச்சிடும். யூசுவலா நிறைய இந்தியன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல US ஸ்டாக்ஸோ இல்ல ETF அனலைஸ் பண்ணனும்னா ஒரு லிமிட்டடான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்கும். இங்க டிக்கெட் டேப்ல டீடைல்டா US ஸ்டாக்ஸ்க்கு தனி ஸ்கிரீனரும் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் அதோட ஃபினான்ஷியல்ஸும் மெட்ரிக்ஸும் ரிசல்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரே இடத்துல நம்மளால பார்த்து ரிசர்ச் பண்ணியும் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ US மார்க்கெட்லயோ இல்ல குளோபல் மார்க்கெட்லயோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது மூலம் BOOSN26 என்ற கோடு ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆகும். அது அப்ளை ஆகிறதுனால ஒரு மாசத்துக்கு ப்ரோ மெம்பர்ஷிப்பும் ஃப்ரீயா கிடைக்கும். 0.2% என்ற புரோக்கர்ல 25% டிஸ்கவுண்ட் பண்ணி 0.15%க்கே ஒரு மாசம் ஃபுல்லா US ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்ட்ல ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் AI ரியல் தான். ஃபியூச்சர்ல இது கண்டிப்பா வளர்ந்துட்டு வரும். அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இன்டர்நெட்டும். ஆனால் 2000ல இன்டர்நெட்டுக்கு ரொம்ப ஹைப் ஆகி ரொம்ப ஓவர் வேல்யூடா ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெச்சடா இருந்ததுனால மார்க்கெட்ல ஒரு பெரிய கரெக்ஷன் நடந்தது. அதே மாதிரியான பேரலல்ஸ் AI-லயும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த பாயிண்ட்ல புதுசா இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா ஓவர் வேல்யூடா இருக்கக்கூடிய எந்த தீமையுமே சேஸ் பண்ணாதீங்க. நாஸ்டாக் கண்டென்ட் மாதிரியான இண்டெக்ஸ்லயே இன்வெஸ்ட் பண்றீங்கனாலும் அங்கேயுமே AI கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் அதிகமா இருக்குன்றதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணி ரொட்டேட் பண்றதுக்கு நிறைய குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எங்க வேல்யூவும் குவாலிட்டியும் இருக்கோ அந்த இடத்துக்கு பணத்தை மூவ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடக்கூடிய புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.